எங்கடா போறோம்னு தானே பாக்குறீங்க. பயங்கர வெயிலுங்க, தாங்க முடியாத வெயில். அதனால தண்ணியில போய் எங்கேயாவது ஊறிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு பிளான் போட்டோம். அப்படி போட்ட பிளான்னா தான் இந்த இடம் எங்களுக்கு தொக்கா மாட்டுனுச்சு. அது எந்த இடம்டா தாங்க? தடா ஃபால்ஸ். தடா ஃபால்ஸ். சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு 90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அந்த ஃபால்ஸ் ஒன்று இருக்கு. அங்க சூப்பரா இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ நாங்களே இதான் ஃபர்ஸ்ட் டைம் போறோம். சரி போகலாமா அப்படின்னு போறதுக்கு முன்னாடி ஆட்கள் எல்லாரும் வண்டியில உட்காந்துருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற தம்பி எல்லாரும் உட்காந்துட்டாங்க, மாமா வண்டி கிளம்பலாம் அப்படின்ட்டாப்ல. இப்ப பாருங்க மின்னல் வேகத்துல போய் எங்க நிக்கிறோம் பாருங்க அப்படின்ட்டு வண்டி எடுத்துட்டோம். என்னது புல்லட் வேலை போயிட்டு இருக்கு வண்டி. ஓ மை காட், கொஞ்சமாவது பொறுமையா போங்க, எங்க போறீங்க அப்படின்னு பக்கத்துல உள்ளவலாம் அப்படின்னு எல்லாரும் பயந்து போய் அரண்டு உருண்டு பாத்துட்டு இருக்கீங்களா. வண்டி பயங்கர மின்னல் வேகத்துல ஆக்சிடென்ட் ஆயிடும் அப்படின்னு தானே நீங்க நினைக்கிறீங்க. அது முற்றிலும் தவறு. இந்த பாருங்க வண்டி எந்த அளவுக்கு பொறுமையா போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்களா. இதெல்லாம் எஃபெக்ட். அது என்ன எஃபெக்ட் தெரியுமா? ஸ்பீட வந்து புல்லட் ஸ்பீட்ல போட்ட மாதிரி வச்சு விட்டேன். அதனால வண்டி அட்டு பெட்டல் வேகத்துல போற மாதிரி இருந்துச்சு. இப்ப பாத்தீங்க ஊர்ந்துட்டு போயிட்டு இருக்கு. செம்ம வெயில், போகிற பயங்கர வெயிலு. ஆனா கொஞ்சம் அது எங்க நம்ம ஆந்திரா கிட்ட இல்லைங்களா? ஆந்திரா தான், தமிழ்நாடு பார்டர் ஆந்திரா உள்ளதான் இருக்கு. அங்க பாருங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல ஒரு மலை தெரியுது. சோ அந்த மலையை பார்க்கும்போது அந்த வியூ வேற லெவல்ல இருந்துச்சு. அப்பா என்னடா இவ்வளவு சூப்பரா இருக்கேன்ட்டு. பட் இருந்தாலும் இவ்வளவு ஸ்பீடெல்லாம் அந்த ரோட்ல நீங்க எதிர்பார்த்துட்டுல போக முடியாது. குண்டும் குழியுமா தான் இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது நடுப்புற ஒரு இடத்த பார்த்தோம். ஆரஸ்பதி மரம். ஆரஸ்பதி மரமா நிறைய இருந்துச்சு. அது ஒரு தோப்பு மாதிரி அல்டிமேட்டா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு லொகேஷன் நாங்க பார்த்தோன்னு சடனா நம்ம சும்மா இருப்போமா, அழகா ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு நாங்க இறங்கிட்டோம். அந்த இடத்த பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருந்துச்சு. அதுல இப்ப டக்குன்னு பாத்தீங்கன்னா என் பெரிய பொண்ணு என் சின்ன பொண்ணு எல்லாம் அப்படியே ஜாலியா அதுல ஒரு வாக் பண்ணிட்டு போயிட்டு வரலாமா அப்படின்னாங்க. பட் இருந்தாலும் யாருமே இல்ல, தனியா போறது கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்கு இல்லையா. அப்படியே அதை முடிச்சுட்டு அப்படியே உள்ள போயிட்டு வண்டி எடுத்துட்டு வந்துட்டோம். வந்து கார் பார்க்கிங் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுல நிறைய ஃபுட்டேஜ் எடுத்தோம். பட் இருந்தாலும் அது ஒன் பை ஒன்னா ஷார்ட்ஸ்ல உங்களுக்கு நான் விட்டுட்டே இருக்கும். இப்ப நம்ம தடா ஃபால்ஸுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டோம். என்ட்ரி ஆயிட்டு அங்க பாத்தீங்களா அந்த இதுதான் என்ட்ரன்ஸ். ஆமா, இதுக்குள்ள வந்துட்டோம். இதுக்குள்ள வந்தாலும் மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது, ஒரு சாதனையோட சொல்லலாம். அவ்வளவு மோசமா இருந்துச்சு. ஆமா ஆமா, அந்த கொஞ்ச தூரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒத்தையடி பார்த்த மாதிரி தான் ரொம்ப தூரம் போச்சு. அது கூட பரவாயில்ல. அந்த குண்டும் குழியுமா அந்த கார் எங்கடா இது வீணா போயிருமோ அப்படின்னு பயந்துகிட்டே தான் வந்துட்டு இருந்தோம். சோ இதான் என்ட்ரன்ஸ். உள்ள போயிட்டு எங்க ரொம்ப நேரம் இவர் மட்டும் நின்றுகிட்டே இருக்கிறாரு, நம்மளுக்கு வழியே விட மாட்டாங்க. அப்ப பாருங்க ஒருத்தர் கிராஸ் பண்ணுவார் பாருங்க, அழகா பெறுவார் பாருங்க, வராரு பாருங்க. என் ஒய்ஃபோட பெரிய தம்பி இவர் தான். ஓ சின்ன தம்பியா, சாரி. அழகா வந்து எல்லாரும் அவங்கள்ட்ட இருந்து நம்ம வந்தான். ஓகே, அதனால என்கிட்ட அப்படியே திரும்பி பார்த்துட்டு போறாரு. யாரா இந்த ஜீவனுங்கெல்லாம் புதுசா மிருகங்கள் காட்டுக்குள்ள வருது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். என்ன பார்வை. நம்ம ஃபர்ஸ்ட் வரவேற்றாங்க. வாங்கடா வாங்க, எங்கடா வரீங்க, இங்க நாங்க இருக்கிற ஏரியாக்குள்ள அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது குரூப் ரொம்ப லெக்தியா வீடியோ எடுத்துட்டு இந்த இடத்துல பயங்கரமா எடுத்துட்டு போயிட்டு செக்கிங்ல இருந்துச்சு. செக்கிங் இருக்கு, அங்கதான் டிக்கெட் எடுக்கிறது. ஆமா, இதுக்கு எவ்வளவு வந்து கிட்டத்தட்ட டோக்கன் பாத்தீங்கன்னா காருக்கு வந்து 300 rupees நினைக்கிறேன். அப்புறமேட்டு கேமரா எடுத்துட்டு போனீங்கன்னா அது வந்து 150 ஒன்று இருக்கு. ரெக்கார்டிங் பண்றதுக்கு 500. ஆமா, வீடியோ கேமரான்னா 500 சம்திங் இருக்கு. ஒரு ஆளுக்கு 50 ரூபா அப்படின்னாங்க. ஸோ டிக்கெட்லாம் எடுத்து உள்ள போயிட்டோம். பார்க்கிங் பண்ணிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸே இந்த பிரிட்ஜி தான் இருக்கும். ஸோ இந்த பிரிட்ஜுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி, அங்கேயே பயங்கரமான ஒரு பியூரிஃபைடா இருந்துச்சு. பயங்கர பியூரா இருந்துச்சு. எங்க கல்லு தான் அது. கல்லு வந்து குத்தி எடுத்துருச்சு. அதனால கொஞ்சம் சிரமப்பட்டோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இப்போ போதும், இப்போ வாங்கப்பா மேலேயே போயிடும் அப்படிங்கிற அளவுக்குல முடிவு பண்ற அளவுக்கு தான் அந்த இருந்துச்சு. ஆனா என் பெரிய சின்ன பொண்ணு தான் பயங்கரமா வாங்க டேடி அதுல போலான்ட்டு என்னை டார்ச்சல் பண்ணி அழைச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையிலே இந்த இடம் நல்லா இருந்துச்சு இல்ல. என்ட்ரன்ஸே அதான். அப்படியே ஓடிட்டு தான் இருக்கு, எங்கேயுமே நிக்கல, அப்படியே போயிட்டே இருக்கு. ஆனா ரொம்ப அழகா இருக்கு. இதெல்லாம் நேச்சுரல் தான் அதான் நினைக்கிறான். அது வந்து அழகான பாதையில அழகா போயிட்டு இருக்கு. நல்ல வேலை அங்கெல்லாம் நம்ம பில்டர்ஸ் எல்லாம் யாரும் கண்ணு படல. இல்லைன்னா அதெல்லாம் வந்து நேரம் பெரிய பெரிய ஆஸ்பத்திரி பெரிய இதாகவும் போயிருக்குல்ல. ரொம்ப உள்ள இருக்கு, இன்டீரியரா இருக்கு. 90 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட உள்ள. நிறைய பேர் அதுல வந்து நடந்துதான், அதனால உள்ள போயிட்டாங்க. போக கொஞ்சோண்டு ஆழமா இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு ஆழம்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அது இல்ல அது வேணாம்ப்பா அப்படின்ட்டு ரிஸ்க் எடுக்க வேணாம், வலிக்கு வேற விட்டுச்சுட்டு சேஃபா மேல வந்துட்டோம். மேல வந்து அந்த பிரிட்ஜி மேல போயிடலான்ட்டு பிரிட்ஜி மேல ஏறிட்டோம்.
அதை தாண்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெக்கிங் மாதிரி ஒரு 1/2 hour வந்தோம் இந்த இடத்துக்கு. 1/2 hour நடந்து வந்தோம். எப்படி மலை மேல ஏறணும்னா இல்ல இந்த இடம் ஃபர்ஸ்ட் இது ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அதான் சொல்றேன் 1/2 hour நடந்து வந்தா இந்த பகுதி இருக்கு. இங்க அல்டிமேட்டா பண்ணானு பசங்களாம் இல்ல அம்மா என்ஜாய் பண்ணானு. மஜ்மேல் பாய்ஸ்ல எப்படி பசங்க அந்த மரத்து மேல ஏறி நின்னுகிட்டு போட்டோஸ்லாம் எடுப்பாங்க, அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கிட்டு நல்லா ஜாலியா என்ன சொல்லப்போனா இங்கதான் நிறைய பேர் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் போட்டு நடந்துகிட்டே இருக்கணுமா, ரொம்ப இதா இருக்கு. நமக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம்னால இந்த இடம் பார்த்தோன்னே அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. வாடா வாடா அப்பா கிடைச்சதுடா. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் இருந்திருப்போம், அதுல 1 hour இருந்திருப்போம். செம்மையா என்ஜாய் பண்ணணும்னு வச்சுங்களேன். இந்த இடம் வந்து நல்ல ஒருத்துங்க. அந்த தண்ணியில ஊறி போறதுக்கே முடிஞ்சு போச்சு. அதுவும் இந்த சம்மருக்குலாம் தண்ணியை பார்த்தா அப்படியே எருவ மாட்டு மேல இதை ஊறி விட்டு செம்மையா வந்தோம். ஆனா கருப்பா இருந்த நானே உள்ள செக்கப்ப மாறுற அளவுக்கு ஊறிட்டேன்னா பாத்துக்கோங்கல்ல. பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, செம்ம ஜாலியா இருந்தேன் எல்லாருமே. அங்கெல்லாம் பெரியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ அங்க போயிட்டு தண்ணி அடிச்சுட்டு போய் சொல்லக்கூடாது. தண்ணி அடிச்சாங்க அங்க தண்ணி அடிச்சாங்க தானே சொன்ன. உள்நீச்சல் நீயா பக்கம் போச்சு. அங்க எங்கடா போய் தண்ணி அடிச்சாங்கன்னு நானே போயிட்டு ஓஹோ நீ இது வேறல கவனிச்சிருக்கியான்ட்டு நீச்சல் அடிச்சுக்கிட்டு நல்லா பெரிய பெரிய ஆளுங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. அதுல ஒருத்தர் தான் ஹைலைட். அவரை நம்ம போக்கஸ் பண்ணல, ஏன்னா தப்பா எடுத்து பாருன்ட்டு உள்நீச்சலே கண்ணாடி போட்டுட்டு தான் உள்நீச்சல் பார்த்ததுல இருந்து குளிச்சு மேல வர வரைக்கும் அந்த கண்ணாடியே கழட்டல. கடைசியில அது என்ன கூலிங் கிளாஸ், பவர் கிளாஸா இருந்தாலும் சரி கண்ணு தெரியலையோ நினைச்சுக்கலாம். ஆனா கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு அவரு பண்ணுன லூட்டி இருக்கே. ஐயோ அவருதான் ஹைலைட். அப்புறம் நாங்க ஜாலியா அதுல விளையாண்டுக்கிட்டு செம்மையா என்ஜாய் பண்ணோம். ஏதோ சின்ன பிள்ளை மாதிரி. இப்ப இந்த இடத்துல பாருங்களேன், இப்ப ஹைட்டுக்கு தான் அங்க ஆழமே இருக்கு. பட் இருந்தாலும் கல்லு மேலே நின்னுட்டு எப்படி மேனேஜ் பண்ணுது பாத்தீங்களா. உள்நீச்சல் போடுறது என்ன, அதை முடிச்சுட்டு இன்னொரு இடத்துல பாருங்க சின்ன அருவி மாதிரி இருக்கும், அங்க போய் பாருங்க. இந்த சவுண்ட் கேள அவ்வளவு அழகா இருக்கும் இல்ல. கிடைச்ச கேப்ல எல்லாம் என்ஜாய் பண்ணது சின்ன இல்ல. அதை முடிச்சது அதுக்கப்புறம் நாங்க வந்து அந்த இன்னொரு இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் அந்த இடம். இந்த இடம் எப்படின்னா ஃபுல்லா அந்த ட்ரெக்கிங் ஃபுல்லா அடுத்து அடுத்து 1 hour நடந்தோம். 1 hourக்கு மேல 1 hour நடந்தோம். இது பைத்தியம் இதே மாதிரி தாங்க இருக்கும். இந்த பாதை ஃபுல்லா கரடு முள்ளா இருக்கும். இது ரொம்ப கஷ்டப்பட்டோம். கிலோமீட்டர் கதையா நாங்க வந்துட்டு எப்படியும் இந்த ஃபால்ஸ் பெரிய ஃபால்ஸ பாத்துடலான்ட்டு நாங்க ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம் பாருங்க. நடக்கிறோம் நடந்துகிட்டே இருக்கிறோம். நார்மல் இது மாதிரி இருந்தா கூட இது மேல அங்கங்கதான் கொஞ்சம் நார்மலா இருக்கு. இங்க எல்லாம் கரடு முரடா இருக்கு. இங்க பாருங்க யாருமே கட்ட தூரத்துல நாங்க 2 பேர் தான் வந்துட்டு இருக்கோம். இந்த பக்கம் ஃப்ரண்ட்ல ரொம்ப தூரத்துல ஒரு 10 பேர் வராங்க, ஃப்ரண்ட்ல ஒரு 10 பேர் போயிட்டு இருக்காங்க இல்லையா. நம்ம 3 பேர் தான் நடுப்புற வந்துட்டு இருக்கோம். இங்க பேர் யாருமே இல்ல. இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் ஜர்க்கானிச்சு, என்னடா அது நம்ம மட்டும் பயப்படுங்கிறதுக்கு 2 தடவை வந்துச்சு. ஆமா பையன் ஓபன் பண்ணி பார்த்தா தூணு திப்பிட்டு போயிடுச்சு. ஒண்ணுமே திட்டு வர மாட்டேங்கிறாங்க. நம்ம ஏன்டா வந்தோங்கிற மாதிரி முன்னாடி கொஞ்சம் பேர் போயிட்டு இருக்காங்க. நம்மதான் என்ன சொல்ல போனா நம்மதான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கேப் விட்டு வந்துட்டே இருந்தோம். நடக்க முடியல. ஆனா ஒண்ணு நான் சொல்றேன், இந்த மாதிரி ட்ரெக்கிங் போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா செப்பல்ஸும் கொஞ்சம் பெர்ஃபெக்டா எடுத்துருப்பாங்க. அன்னைக்கு நாங்க அதுல எல்லாம் நிறைய தப்பு பண்ணிட்டோம் இல்லையா. ஹீல்ஸ் போட்டுட்டு போகாதீங்க. அதே மாதிரி தண்ணியில பட்டுட்டுனா வலிக்குது. நடக்க முடியாம செருப்பு போடாமையே நடந்து வந்தாங்க பிள்ளைங்க எல்லாம். இந்த பாருங்க செருப்பு கையில போட்டாங்க பாத்தீங்களா இல்லையா. ஏன்னா செருப்பு போட நடக்க முடியல, அந்த அளவுக்கு ஆகி போயிடுச்சு. சோ நல்லா பிளாஸ்டிக் ரப்பர் இல்லாம நல்லா ஒரு கிரிப் இருக்கிற மாதிரி செப்பல்லாம் போட்டுட்டு அந்த பக்கம் போங்க. ஆமா அது ரொம்ப கொடுமையா இருந்துச்சு. பிள்ளைங்க பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதே மாதிரி முக்கியமா அங்க போகும்போது ஒரு குச்சி எடுத்துங்க. எனக்கு குரங்குகள் சேட்டை ரொம்ப கொடுமையா இருக்கும். கையில குச்சி இருந்தா மட்டும் தான் நம்ம கிட்ட வராது, பயந்துட்டு அப்படியே பின்னாடியே போயிடும். சோ செப்பல்ஸ் நீங்க பெர்ஃபெக்டா போட்டுங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் லைட் வெயிட்ல ட்ரெஸ் எல்லாம் லைட் வெயிட்டா போட்டுங்க, ரொம்ப வெயிட்டா போட்டுக்காதீங்க. இந்த மாதிரி இந்த இடத்துக்கு தான் நம்ம ரீச் ஆயிட்டோம். இந்த இடம் தான் 1 hour கழிச்சு இந்த இடம் வரும். இல்ல நம்ம போயிட்டு ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துக்கு வந்தோம். ஆக்சுவலா இந்த இடத்துக்கு ஆமா கிராஸ் பண்ணிட்டு தான் நம்ம போயிட்டு கடைசி வரை ஏமாந்துட்டு ரிட்டர்ன் வந்து அங்க போனா ஃபால்ஸ் இல்ல ஒண்ணும் இல்லங்க. அங்கேயும் இருந்துச்சு இந்த மாதிரி பெரிய இருந்துச்சு. ஒரு 15
அடி கீழே ஆழம் இருக்கிற மாதிரிலாம் இருக்கு. ஒரு பெரிய ஒரு இது இருந்துச்சு. பட் அதுல நமக்கு நீச்சல் தெரியாதுங்கனால நாங்க அங்க போய் ரிஸ்க் எடுக்கல. போயிட்டு ரொம்ப தூரம் போனோம். ரொம்ப தூரம் போயிட்டுமே எங்களால பார்க்க முடியல. அது ஏறவும் முடியல. ஆனா கால் வலிக்க ஆரம்பிச்சுட்டு ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணல. ஆக்சுவலி இப்படிதான் இருக்குன்னு தெரிஞ்சா நம்ம ப்ரீ பிளானோட போயிருக்கலாம். இது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் அனுப்புவோம் அப்படிங்கறதுனால நாங்க இஷ்டத்துக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு இஷ்டத்துக்கு செப்பல் அந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு போயிட்டோம். ரொம்ப சிரமப்பட்டுட்டு அப்புறம் ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிளேஸ் ஆஹா இது அருமையா இருக்கு. டப்புன்னு எஸ் அங்க என்ஜாய் பண்ணதோட இங்க இன்னும் கூட சூப்பரா என்ஜாய் பண்ணோம். இங்கதான் படுத்துட்டு உருண்டுட்டு புறந்துகிட்டு ஆகாயத்தை பார்த்து பேசிட்டு பயங்கரமா இருந்துச்சு. எங்களையே மறந்துட்டேன். வயசெல்லாம் மறந்து போய் சின்ன பிள்ளையா காப்பு கொடுத்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு. இதுல பாப்பா அப்படி மல்லாக்கெல்லாம் வந்து அப்படியே மிதந்தாங்க. தியானம் எல்லாம் பண்ணுவாங்க எங்க பாப்பா. செமையா இருக்கு. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். அந்த இடமும் பிடிச்சது. அதை விட எனக்கு இது ரொம்ப, ஏன்னா அங்க விட இங்க தண்ணி பயங்கர சில்லு. ஏன்னா உள்ளுக்குள்ள போயிட்டோமா இன்னும் மேல போயிட்டோம். பியூரிஃபையா இருந்துச்சு தண்ணி. ஏன்னா அருவியில இருந்து வந்து அப்படிங்கிறது ஃபுல்லுமே இதுதான். ஏன்னா பயங்கர சில்லு. உள்ள இறங்கணும்னு அந்த உச்சி வெயில நிக்கிறோம். ஆனாலும் குளிர் தாங்க முடியல. ஐயோ தண்ணியில இறங்க முடியல. அவ்வளவு சில்லுன்னு இருந்துச்சு. இங்க மஞ்சுமேல் பாய்ஸ் கதையா தான் நம்ம வந்துட்டு அங்க இருக்க அந்த பாறையில நம்ம பாப்பா பேர் எழுதி வச்சாங்க. அவங்க பேர் எழுதுக்கு போனா பதிவு பண்ணோம். ஒரு கருங்கல் எடுத்துட்டு போயிட்டு அவங்க பேரெல்லாம் வந்துட்டு எழுதி வச்சிட்டு இருந்தாங்க. இன்னொரு இடத்த டைம் போகும்போது அந்த பேர்லாம் இருக்கான்னு போய் பார்ப்போம். ஆனா போகும்போது ஒண்ணு நல்லா ஃபேமிலியோட நல்லா கும்பலா போங்க, சிங்கிளா போகாதீங்க. ஏன்னா அங்கங்க சில பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஏன்னா அந்த சைட்ல அந்த காட்டுக்குள்ள தனியா போறோம் அப்படின்னா தப்புன்னு வந்து சில பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குனாங்க. ஒரு இடம் ரெண்டு இடம் கிடையாது, நிறைய அங்கங்க ஸ்பிளிட் பண்ணி விடுறாங்க. அங்கங்க ஒரு 10-20 பேர் அப்படி குளிச்சிட்டு இருக்காங்க. எல்லாமே தண்ணி பியூர் தண்ணிங்க. அதனால சந்தேகமே பட வேணாம். அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஏன்னா வண்டி எந்த தண்ணியுமே எங்கேயுமே நிக்கிற தண்ணி பாருங்க. சின்ன குட்டிய பாருங்க படுக்கிறது என்ன எந்திரிக்கிறது என்னைய பத்தியே இல்லையா. அப்படியே சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனிச்சு எனக்கு. மல்லாக்கா படுத்தா அவன் அப்படியே உருண்டுட்டான். ஆமா நான் இங்கேயே கிடக்குற மாமா டே நைட் அப்படின்ட்டான். அட்டாடிகள் போட்டுட்டு அப்படியே ஜம்முன்னு படுத்தாச்சு. நான் மட்டும் மிஸ்ஸிங். ஏன்னா நான் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஆமா நான் ரொம்ப கழிச்சு தான் அவனை கூப்பிட்டேன். சரி இதை நீ மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு தான் அவனை கூப்பிட்டேன். அங்க வர அவன் தான் இன்னைக்கு செம்மையா என்ஜாய் பண்ணான். உள்நீச்சலா உள்நீச்சல் போடாம மாமா நான் எங்கடா இருக்கு ஆளுன்னு பார்த்தேன். அவன் படுத்தா முழிகிறோம். அந்த இடத்துல உள்நீச்சல் போறாரா அவரு. ஆனா ரொம்ப பியூரிஃபையா இருந்துச்சு. செமையா இருந்துச்சு. இந்த இடம் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். இந்த அளவுக்கு சுத்தமான தண்ணி நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடத்துல நம்ம பார்ப்போம். எப்பவுமே அருவியில் வர தண்ணி எல்லாமே பயங்கர பியூரிஃபைடா இருக்கும். பட் இருந்தாலும் பாறைகளுக்கு வரதுனால தண்ணியில வந்து ஒரு கலங்கள் இல்ல. ஃபில்டர் ஆகும். இத்தனை பேர் நம்ம நிக்கிறோம், அதை கலக்கிற வரைக்கும் எல்லாம் பண்றோம்ல. ஆனாலும் அங்க ஒரு இடத்துல கூட கலங்கள். அதான் இல்ல தண்ணியோட ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா தண்ணி போயிட்டே இருக்கு, எங்கேயுமே நிக்க மாட்டாங்க. தண்ணி போயிட்டே இருக்கு. நம்ம நடு மலையில நிக்கிறோம். ஆக்சுவலி இது வந்து கீழே நடு மலையில நிக்கிறோம். சோ செம்மையா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இடம். நல்ல ஒருத்தான இடம். ஸோ போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா போங்க. நல்லா மெயினா ட்ரெஸ்ஸிங் கோடும் செப்பல்ஸ் தான் இதுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். அதுலதான் நாங்க அந்த டைம் ரொம்ப தப்பு பண்ணிட்டோம். நாங்க பாட்டுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு நல்ல மொத்தமான சுடிதார் அதெல்லாம் அது போட்டு குளிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் ஈரமாயிடுதா ரொம்ப வெயிட். எங்களால நடக்கவும் இல்ல, செப்பல் சப்போர்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப சிரமப்பட்டோம். பட் நீங்க தப்பு பண்ணாதீங்க. போகும்போது நல்லா ப்ரீ பிளான் பண்ணீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கறனால எங்களுக்கு ஒன்றும் பெருசா ஐடியா இல்ல. கண்டிப்பா நெக்ஸ்ட் போகும்போது நாங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா சீக்கிரமா போயிருங்க. அப்பதான் நல்லா எல்லாத்தையும் ஓரளவு பார்க்க முடியும். நாம இந்த தடவை நாங்க சீக்கிரம் தான் போனோம். போயுமே அந்த அருவியை தான் கடைசி வரலும் பார்க்கல அப்படிங்கறது. அவங்க இன்னொருத்தவங்க சில பேர் என்ன சொல்றாங்க, இந்த சம்மர் டைம்ல மேல தண்ணி வராது, அதிகமா வத்திரும், இன்னும் கொஞ்சம் மழை சீசன் ஆரம்பிக்கும் போது போனீங்கன்னா சூப்பரா தெரியும் அப்படிங்கிறப்ப தெரியல. பட் நாங்க அதான் அந்த சொல்லுவாங்கல்ல முக்கால்வாசி தூரம் போயிட்டோம். அந்த லாஸ்ட் கொஞ்சம் தூரம், ஏன்னா அதுக்கு மேல பெரிய பெரிய பாறையா இருந்துச்சு. அவங்களே சொல்லிட்டாங்க லேடிஸ் எல்லாம் ஏற முடியாது, ரொம்ப இந்த மாதிரி போயிட்டு ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற இடங்கள்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆயிட்டோம். இதெல்லாம் ரிட்டர்ன் வரும்போது எடுத்த இடம் தான் இந்த ஃபுட்டேஜ்லாம். ரிட்டர்ன் வரும்போது போதுண்டா அப்படின்னு இங்க வந்து ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்துட்டோம். அப்பா ஒவ்வொரு மனசு இல்ல. அப்படி இருந்தாலும் இதுக்கு மேல வந்தவனா திட்டுவானுங்களே அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். இல்ல அங்கேயிருந்து திட்டம் வனத்துறை அதிகாரிகளாம் ஏப்பா ஏன்பா இன்னும் போல நீங்க அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு சிங்கம் புள்ளியெல்லாம் வந்து தண்ணி குடிக்கிறாடா அப்படின்னு ஐயோ என்னது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பாருங்க அக்காக்கெல்லாம் எந்திரிக்கே மனசு இல்லை, எந்திரிக்கணுமா என்னடா அதுக்குள்ளே என்ன துப்பு
எழுப்புறங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே கைஸ், அவ்வளோதான். அந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் ஃபுட்டேஜ் இல்லை, நிறைய நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டோம். நீங்களும் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான பிளேஸ். சென்னை பக்கத்தில் இருந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல திரும்ப சந்திக்கிறோம். பாய். பாய்.